செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மட்டக்களப்பு நகரை பெருமளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய 3 சம்பவங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு கொலை கும்பல் தொடர்பான மேலும் பல தகவல்களும் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல விடயங்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் பல விடயங்கள் புலனாய்வுத்துறை ரீதியான விசாரணைக்குள், தீவிர விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தை உலுக்கிய பெரும் சம்பவமாக 3 சம்பவங்கள் பதிவாகின்றது. முதலாவது சம்பவமாக பதிவாகின்றது 4/2/2026 காலப்பகுதியிலே கழுதாவளை பகுதியில் இருந்து வவுனதீவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வந்த 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயோதிப தாய் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்திலே வைத்து மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவர் அந்த இடத்திலே அவருடைய நகைகள் திருடப்படுகின்றன அல்லது திட்டமிட்ட வகையில் அவருடைய நகைகளை திருடி செல்லுகின்றார்கள். அது விசாரணையின் பின்னர் இப்போது முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம் 28/2/2026 40ஆம் குள்ளணி பகுதியிலே இருந்து பழுகாமம் வைத்தியசாலைக்கு வைத்திய தேவைக்காக சென்றிருந்த ஒரு பெண் அன்றைய நாளிலே அந்த இடத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்டு அவர் காணாமலாக்கப்படுகிறார். மூன்றாவது சம்பவம் தான் 19/3/2026 காலப்பகுதியிலே இடம்பெற்றிருந்தது. ஒரு பெண் பிரதேச செயலகம் சென்று மீண்டும் மட்டக்களப்பு நகர் பகுதிக்கு செல்ல முற்பட்ட போது ஒரு ஆட்டோவில் வந்த ஒருவர் கடத்தி சென்ற போது அந்த கடத்தல் விவகாரத்தில் தான் இந்த 3 கொலை சம்பவங்கள் அல்லது இந்த கொலைகளுக்கு காரணமான 3 கைது செய்யப்படுகின்ற சூழ்நிலை இந்த 3 சம்பவங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இடம்பெறுகிறது. முதலாவது சம்பவம் 4/2/2026 காலப்பகுதியிலே இடம்பெறுகிறது. அன்று கழுதாவளை பகுதியில் இருந்து ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தாயொருவர் வவுனதீவு பகுதிக்கு செல்வதற்காக வந்தார் என்கின்ற தகவலை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அவர் வருகை தந்து மட்டக்களப்பு பேருந்து நிலையத்திலே காத்திருக்கின்றார். வவுனதீவுக்கு செல்வதற்காக காத்திருக்கின்ற போது இருவர் மோட்டார் சைக்கிளில் வருகின்றார்கள். வந்தவர்கள் அந்த தாயோடு உரையாடிய பின்னர் அந்த தாயை அவதானிக்கின்றார்கள். அவர் தனியாக இருக்கின்றார். தனியாக இருந்த போது அவர் பெருமதி மிக்க தங்க நகைகள் அணிந்திருக்கின்றார். இதனை அவதானித்தவர்கள் அவரோடு அன்பு காட்டுவது போன்று உரையாடிவிட்டு அவருக்கு ஏதோ ஒரு குளிர்பானம் கொடுக்கின்றார்கள். குடிப்பதற்கு வெக்கையாக இருக்கின்றது அல்லது இப்போது கடும் வெயில் காலமாக இருக்கிறது, நீங்கள் இதனை அருந்துங்கள் என்ற போது அவரும் இவர்கள் நல்ல நோக்கத்தில் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த தாய் அந்த குளிர்பானத்தை அருந்திய பின்னர் அவர் மயக்கமடைகின்றார். அதன் பின்னர் அவரிடம் இருந்த 7 பவுன் மதிக்கத்தக்க காப்பு மற்றும் மாலைகளை திருடிய அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரும் அதன் பின்னர் அவ்விடத்திலிருந்து அகன்று செல்கிறார்கள். அந்த குறித்த தாய் அந்த இடத்திலேயே இருக்கின்றார். அந்த இடத்திலிருந்து ஒரு 5 மணிக்கு மேலே அவருக்கு தெரிந்த இன்னும் ஒருவர் அந்த பகுதியிலே செல்லுகின்ற போது அவரை கண்டு அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் இப்போது நான் கூறிய விடயங்களை போலீசாருக்கு வாக்குமூலமாக கூறுகின்றார். அந்த காலப்பகுதியில் தான் இவருடைய நகைகளும் திருடப்பட்டிருந்தன. இது முதலாவது சம்பவம். இதனை செய்ததும் இப்போது சந்தேகிக்கப்படுகின்றது. குறிப்பாக இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 கணவன் மனைவிதான் இந்த விவகாரத்தோடும் தொடர்புபட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் பரவலாக எல்லோரிடம் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது. இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இது அந்த அளவிலே பெரிய முக்கியத்துவம் பெறவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்படுகிறது. இது தொடர்பான கருத்துக்கள் பேசப்படுகின்றன. இது தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. போலீசார் விசாரணைகளை கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் இவ்வாறே கடந்து செல்கின்றது. அதன் பின்னர் பார்த்தால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அது 28/2/2026 அன்று 40ஆம் குள்ளணி பகுதியிலே இருந்து நலாயினி ரவி என்கின்ற ஒரு பெண், குடும்ப பெண் ஒருவர் பழுகாமம் பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு வைத்திய சேவைக்காக செல்லுகின்றார். வைத்திய தேவையை அவர் நிறைவு செய்வதற்கு அங்கு சென்று வைத்தியசாலையின் வெளிப்புறத்திலே நிற்கின்ற போது இருவர் ஒரு முச்சக்கர வண்டி ஆட்டோவில் வருகின்றார்கள். நாங்கள் களுவாஞ்சிக்குடி பக்கமாக இப்போது செல்ல போகிறோம், நீங்கள் எங்களோடு வரலாம் என்ற தகவல் அவர்களோடு பரிமாறப்படுகின்ற போது அவர் இயல்பாகவே யாராவது இப்போது அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து சிக்கல் காரணமாக இன்னும் ஒருவருடன் இணைந்து செல்லுகின்ற வளமை அந்த குறித்த நலாயினி இந்த முச்சக்கர வண்டியிலே ஏறுகின்றார். அதிலே ஒரு பெண்ணும் ஆணும் இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போ தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் இவரை அழைத்து செல்லுகின்ற போது வளமை போன்று இப்போது நாம் இந்த இடத்திலே கூறுகின்ற விடயம் விசாரணைகளிலே ஆரம்பகட்ட விசாரணைகளிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் இப்போது வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கருத்து விடத்திலே பகிரப்படுகின்றது. அந்த நலாயினி ரவி என்கின்ற பெண்ணை ஏற்றுகிறார்கள். ஏற்றிக்கொண்டு செல்லுகின்ற போது அவருக்கும் அந்த 64-60 வயதுக்கு மேற்பட்ட அந்த மூதாட்டிக்கு வழங்கப்பட்டது போன்று ஒரு குளிர்பானம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த குளிர்பானத்தோடு அவரும் மயக்க நிலை அடைகின்றார். அவருடைய கழுத்திலே நகைகள் இருந்ததாக கூறப்படுகிறது.
அந்த நகைகளை இவர்கள் எடுத்த பின்னர் கொக்கடிச்சோலை நெல்லிக்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பாலடைந்த கிணற்றிலே குறித்த பெண்ணையும் வீசிவிட்டு இவர்கள் சரளமாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். ஆர் அந்த கணவன் மனைவி தான் இப்போது அந்த பேசு பொருளாக இருக்கின்றது. அந்த கணவன் மனைவி என்று கூறுகிறீர்களே, இவர்கள் யார், அவர்கள் தொடர்பான முழுமையான விவரம் என்ன என்று நீங்கள் தேடுவது அல்லது நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அவற்றையும் நாங்கள் இந்த இடத்திலே பகிர்கின்றோம். அதன் பின்னர் பார்த்தால் இந்த நலாயினியிடம் திருடப்பட்ட நகை, அதற்கு முன்னர் அந்த 60 வயதுக்கு மேற்பட்ட களதாவளை பகுதியில் இருந்து வந்த மூதாட்டியிடம் திருடப்பட்ட நகைகளை இவர்கள் மட்டக்களப்பு திருமலை வீதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை ஒன்றிலே வந்து அவர்கள் அடகு வைக்கின்றார்கள், அதாவது ஈடு வைக்கின்றார்கள், பணத்தை பெறுகிறார்கள். அவர்கள் 20 லட்சம் ரூபாய் பணம் அந்த கொடுத்த நகைக்காக பெற்றுக் கொள்கின்றார்கள். முதலாவது கொள்ளையை அவர்கள் மோட்டார் சைக்கிளில் செய்தார்கள். இரண்டாவது கொள்ளையை அவர்கள் ஒரு ஆட்டோவில் செய்ய, அந்த ஆட்டோ வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த முச்சக்கர வண்டியை இவர்கள் வாடகைக்கு தான் பெற்றிருந்தார்கள். அதன் பின்னர் இந்த வாடகைக்கு எடுத்த முச்சக்கர வண்டியை கொடுத்து விட்டு 20 லட்சம் ரூபாய் நகைக்கடையில் அவர்கள் நகையை ஈடு வைத்து பெற்ற பணத்தில் 11 லட்சம் ரூபாயை லீசிங்குக்கு கொடுத்து ஒரு காரையும் ஒரு ஆட்டோவையும் இவர்கள் கொள்வனவு செய்து கொள்கிறார்கள். யார்? அந்த திருட்டில் ஈடுபட்ட ஒரு குடும்பத்தார். அதன் பின்னர் இந்த ஆட்டோவை, அதாவது இந்த கொள்வனவு செய்த ஆட்டோவின் மூலம் வவுனதீவு வீதி, கொக்கட்டிச்சோலை வீதி, பழுகாமம் பட்டிருப்பு வீதி, அதே போன்று மற்றும் பதுளை ரோட், செங்கலடி வீதி, இந்த வீதிகளிலே இவர்கள் இந்த ஆட்டோக்களில் சென்று யார் நகை அணிந்து வருகிறார்கள், யார் இந்த நகைகளோடு பயணிக்கின்றார்கள், யாரிடம் அதிகளவான நகைகள் இருக்கின்றது, யார் நகைக்கடைக்கு செல்லுகின்றார்கள், யார் நகைக்கடையில் அடகு வைக்கின்றார்கள் அல்லது அடகு வைத்ததை எடுத்து வருகிறார்கள் என்கின்ற விடயங்களை நோட்டமிடுவதும் அது தொடர்பான தகவல் திரட்டுவதிலும் இவர்கள் அந்த ஆட்டோ எடுத்த பின்னர் 1 மாத காலமாக பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நோட்டமிடுவதுதான் இவருடைய இலக்காகிறது. காரணம் என்ன சொன்னால், இவர்கள் 2 விடயங்களிலே எந்த இடத்திலும் சிக்காததால் இவர்கள் இதனை ஒரு தங்களுடைய ஒரு தொழிலாகவே இவர்கள் மாற்றிவிட்டார்கள். மூன்றாவது சம்பவம் இடம்பெறுகிறது 19/3/2026 வவுனதீவு கொத்தியாபுல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண், 26 வயது மதிக்கத்தக்கவர். அவர் கொத்தியாபுலையில் இருந்து 3 வயது 4 மாதம் உடைய தன்னுடைய குழந்தையுடன் வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு செல்லுகிறார். பிரதேச செயலகத்துக்கு அவர் வேலை நிமித்தம் செல்லுகிறார். ஏதோ ஒரு உதவியை அல்லது அந்த பிரதேச செயலகத்தில் தன்னுடைய ஏதோ ஒரு தேவைக்காக செல்லுகிறார். அது முடிந்த பின்னர் அவர் பிரதேச செயலகத்துக்கு வெளிப்பகுதியிலே வந்து காத்திருக்கின்றார் மட்டக்களப்புக்கு செல்வதற்கு. அவரும் நகை அணிந்திருக்கின்றார். அவர் காத்திருக்கின்றார். அப்போது காத்திருந்த போது இந்த முச்சக்கர வண்டி அந்த இடத்திலே செல்லுகின்றது. நாங்களும் இப்போது மட்டக்களப்புக்கு தான் செல்ல போகிறோம், எங்களோடு வாருங்கள், நாங்கள் உங்களை அழைத்து செல்லுகிறோம் என்று கூறப்படுகிறது. அப்படியே இயல்பாக ஏறியவர்கள் அவர் வளமை போன்று அந்த குறித்த பெண், அந்த பெண் கதையை கொடுக்கின்றார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய ஒரு 35,000 ரூபாய் பெறுமதியான ஒரு தங்க மோதிரம் ஒன்று அடகு வைத்திருக்கிறேன், அதனை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் இயல்பாக செல்லுகின்றார். அதன் போது இவர்கள் அந்த கணவன் மனைவி 2 பேரும் அவரையும் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். சென்று மட்டக்களப்பு நகர்பகுதியிலே அவர் குறிப்பிட்ட இடத்திலே 100 ரூபாய் தான் இவருக்கு கேட்கின்றார்கள். நீங்கள் மீண்டும் அந்த 100 ரூபாயோட நீங்கள் செல்லுகின்ற இடத்துக்கு நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம், நாங்களும் ஒரு அலுவலாகத்தான் இந்த இடத்திலே வருகின்றோம் என்று அந்த பெண் கூறுகிறார். அதன் பின்னர் பார்த்தால் அந்த நகைக்கடையிலே அவர் அடகு எடுத்த பின்னர் அல்லது அவருடைய நகையை மீட்ட பின்னர் வருகின்றார். இவர்கள் கூறியது போன்று இவர்களும் அங்கிருக்கக்கூடிய பிரபலமான ஒரு புடவை கடை ஒன்றிலே புடவை கொள்வனவு இவர்கள் காத்திருக்கிறார். மீண்டும் அந்த பயணம் ஆரம்பிக்கின்றது. இந்த குறித்த 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாபுலையில் இருந்து இந்த முச்சக்கர வண்டியில் சென்ற பெண் நகை அணிந்திருந்ததை இந்த குறித்த இருவரும் அவதானிக்கின்றார்கள். அது தொடர்பில் அவர்களுக்குள் திருடுவது தொடர்பான ஒரு முன்னாயத்தம் இடம்பெறுகிறது. அதன் பின்னர் பார்த்தால் வவுனதீவு பாலம் கழித்த பின்னர் வரக்கூடிய ஒரு கடையிலே இவர்கள் குளிர்பானம் கொள்வனவு செய்கிறார்கள். அந்த இருவரும் குளிர்பானம் கொள்வனவு செய்கின்றார்கள். குளிர்பானம் கொள்வனவு செய்தவர்கள் குழந்தை மற்றும் அந்த தாய் போன்றவர்களை கொடுத்து விட்டு இவரும் மருந்துகிறார். வவுனதீவு பாலத்தை கடந்த பின்னர் குளிர்பானம் அருந்திய பின்னர் அந்த 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாபுல பெண் மயக்கமடைகின்றார். மயக்கமடைந்த பின்னர் அந்த இடத்திலே இன்னும் ஒரு ஆண் ஏறுகின்றார். அவர் யார் என்று உங்களுக்கு இப்போது அந்த மூவருடைய பெயர்களையும் மிக தெளிவாக கூறுகிறோம். முதலாவது, இந்த கொள்ளை கொலைகளில் தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, காஞ்சிரங்குடாவை சேர்ந்த வெற்றிவேல் சதீஸ்வரன். இவருடைய வயது 34 இருக்கின்றது. அவருடைய மனைவியை பார்த்தீர்கள் என்றால் சதீஸ்வரனுடைய மனைவி சோமசுந்தரம் சரளியா, இவருடைய வயது 26. சதீஸ்வரனின் தம்பி அவரும் இந்த கடத்தலிலே ஒருவராக இருக்கின்றார். அவருடைய வயதை பார்த்தீர்கள் என்றால் வெற்றிவேல் தனோஜன், அவருடைய வயது 22 என்று கூறப்படுகிறது. இப்போது அந்த வவுனதீவு பாலம் கழித்த பின்னர் அந்த இடத்திலிருந்து சரளியா இறங்கிய பின்னர் அவருடைய தம்பி தனோஜன்
அந்த இடத்திலே ஏறிக்கொள்ளுகின்றார் இந்த குறித்த பெண்ணை. அந்த கடத்தி செல்லுகின்ற போது மாற்றப்பட்டவர் தனுஜன். அவர் வேறு யாரும் அல்ல, சதீஸ்வரனின் தம்பியராக இருக்கின்றார். அவர்கள் தான் பின்னர் அந்த ஆட்டோவை முச்சக்கர வண்டியை எடுத்துச் செல்லுகின்றார்கள். சதீஸ்வரனின் தம்பி தனோஜன் ஏறிய பின்னர் அவர் அந்த பெண் மயக்கமடைந்து சென்றதாகவும், அவரிடம் ஓரளவுக்கு மயக்கம் குறைகின்ற போது தன்னுடைய பாதை மாறி செல்லுகிறீர்கள், நான் இங்கு இறங்குவதில்லை, அப்படி இறங்குவதில்லை, அவர் முழுமையாக மயக்கமடைந்து விடுகிறார். அதன் பின்னர் பார்த்தால் அவர் காஞ்சிரங்குடா, அதாவது இந்த சதீஸ்வரன் மற்றும் தனோஜன் ஆகியோருடைய வீடு இருக்கக்கூடிய காஞ்சிரங்குடாவுக்கு அந்த பெண் அழைத்து செல்லப்படுகிறார். சுமார் அந்த பெண் 3-4 மணி நேரம் அங்கு அந்த பெண்ணிடம் இருந்த நகைகளை எல்லாம் திருடிவிட்டு அந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள் என்றால் முச்சக்கர வண்டியிலிருந்து காருக்கு மாற்றுகிறார்கள். அவர்களிடம் இப்போது 2 வாகனங்கள் இருக்கின்றது. இரண்டும் திருட்டு நகையில் வாங்கிய ஒன்று கார், இன்னும் ஒன்று முச்சக்கர வண்டி. அந்த முச்சக்கர வண்டியிலிருந்து காருக்கு மாற்றுகிறார்கள். அந்த குறித்த 26 வயது பெண்ணை, அவருடைய குழந்தையையும் அவர்கள் மாற்றுகிறார்கள் அந்த காருக்கு. அந்த குழந்தைக்கு அவர்கள் தீன்பண்டங்கள் மற்றும் ஜூஸ் வாங்கி கொடுத்ததாக விசாரணைகளில் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு மிகவும் மோசமான ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று இப்போது கலியுகம் தான் நடக்கிறதா என்கின்ற ஒரு ஆதங்கம் எம்மிடம் இருக்கின்றது. கலியுகம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு முன்னால் ஒரு தாயை இப்படி மோசமான செயலில் ஈடுபடுகின்ற நிலைமை தமிழ் சமூகத்துக்குள் வந்துவிட்டது என்றால் அங்கு அற ஒழுக்கம் என்பதை விட யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பது மட்டும்தான் இங்கு உறுதியாக கூறலாம். 40ஆம் குள்ளணியைச் சேர்ந்த நலாயினி ரவியை படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கொக்கடிச்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லிக்காட்டு தனிப்பகுதியில் இருக்கின்ற கிணற்றுக்குள்ளே குறித்த 26 வயது பெண்ணையும் தூக்கி போட்டுவிட்டு வருகிறார்கள். 26 வயது பெண்ணை, அந்த பெண்ணின் குழந்தையை சற்று தொலைவில் அந்த குழந்தையும் விட்டுவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட இது முதல் நாள், அதாவது 19ஆம் தேதி மாலையே இடம்பெற்றிருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது. 20ஆம் தேதி காலையில் அந்த பகுதியிலே யாரோ அதாவது விவசாய தேவைகளுக்காக நடமாடி சென்ற போதுதான் ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் அல்லது ஏதோ ஒரு அணுங்கல் சத்தம் கேட்ட போதுதான் அந்த கிணற்றை எட்டி பார்த்த போதுதான் அவர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒருவருடைய சத்தம் கேட்கின்றது. இன்னும் அந்த கிணற்றிலே துர்நாற்றம் வீசுகின்ற போதுதான் உடனடியாக அவர்கள் அவசர போலீஸ் சேவையை அழைத்து அந்த இடத்திலே போலீசார் வந்த போது அந்த 19ஆம் தேதி கடத்தப்பட்ட 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாபுலையைச் சேர்ந்த தாய் அந்த உயிரோடு இருந்தது தெரிய உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டு அவர் இப்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருடைய குழந்தையும் அந்த பகுதியிலே அழுது கொண்டிருந்திருக்கின்றது. அதனையும் மீட்டு பின்னர் போலீசார் எடுத்திருக்கின்றனர். இந்த கடத்தலில் ஈடுபட்ட மூவர் சதீஸ்வரன், தனோஜன், சரளியா போன்றவர்கள் கோழி திண்ட கள்ளனும் கூட நின்று உலாவுவான் என்ற போன்று இந்த விசாரணைகளுக்கு போலீசார் வருகின்ற போது, கிணற்றை பார்க்கின்ற போதெல்லாம் அந்த இடத்திலே கூடவே அவர்களும் சுற்றி திரிந்ததை பின்னர் தெரிய வந்திருக்கின்றது. அவர்களும் அந்த இடங்களிலே மக்களோடு மக்களாக எங்கு என்ன நடக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு தேடி தெரிந்ததும் அங்கு பார்க்கப்பட்டிருக்கின்றது. மக்களும் அவதானித்திருக்கிறார்கள். இந்த கைதின் பின்னர் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கிறது. இவர்களும் இந்த இடங்களில் எல்லாம் இருந்தார்கள் என்று அவர்களுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் எப்படி சிக்கினார்கள் போலீசாரிடம் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. மட்டக்களப்பு புடவை கடைக்கு இவர்கள் அந்த பெண், அந்த 26 வயது மதிக்கத்தக்க பெண் கடத்தப்பட்ட பின்னர் தான் இந்த விவகாரம் முழுமையாக வெளிவருகிறது. அவர் கடத்தப்பட்ட போது இவர்கள் அந்த மட்டக்களப்பு பிரதான நகரில் இருக்கக்கூடிய ஒரு புடவை கடைக்கு சென்ற போது அங்கு இவர்களுடைய முச்சக்கர வண்டியினுடைய இலக்கம் அங்கு இருக்கக்கூடிய கடையினுடைய சிசிடிவியிலே பதிவாகின்றது. அதனை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்றார்கள். இந்த முச்சக்கர வண்டி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கின்ற போது அந்த முச்சக்கர வண்டியின் இலக்கத்தின் அடிப்படையில் ஏறாவூர் பகுதியில் செல்கின்றார். அவர் கூறுகின்றார், இன்னும் ஒருவருக்கு நான் ஏறாவூர் பகுதியிலே விட்டு விட்டேன் என்று. அந்த இன்னும் ஒருவரை தேடி சென்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், இந்த முச்சக்கர வண்டி காஞ்சிரங்குடா பகுதிக்கு விற்கப்பட்டு விட்டது என்று. அதன் பின்னர் காஞ்சிரங்குடா பகுதிக்கு தேடி சென்ற போதுதான் இந்த சம்பவம் பதிவாகின்றது. இந்த சம்பவம் கிடைக்கின்றது. இவர்கள் 1 மாதத்துக்கு முன்னர் முச்சக்கர வண்டியை பெற்றிருக்கின்றார்கள். அந்த பெயர் மாற்றம் முறையாக இடம்பெறாததால் அது முன்னர் யார் வாங்கியிருந்தார்களோ அவருடைய பெயரில் தான் இந்த பெயர் மாற்றம் பெற்றிருக்கின்றது. கைது செய்ய பின்னர் விசாரணையில் இன்னும் ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது. அந்த மயக்க மருந்தை பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படுகிறது. மயக்க மருந்தை தெளித்தது யார் என்கின்ற விசாரணைகள் எல்லாம் இருக்கின்ற போது அந்த ஸ்ப்ரே இவர்களுடைய கைக்கு எப்படி கிடைத்தது, மயக்க மருந்து எப்படி கிடைத்தது, இவர்களிடம் மயக்க மருந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ப்ரேயும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மயக்க மருந்தை காஞ்சிரங்குடாவில் வைத்திருந்தவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். மயக்க மருந்து ஸ்ப்ரே மகளடு தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் அதனை புதைத்து வைத்து, அப்படி என்றால் அவருக்கு முன்னரே இது மயக்க மருந்து என்று தெரிந்திருக்கின்றது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கிட்டத்தட்ட அது அனலேசியாவாக இருக்கலாம் என்று நாம் சந்தேகிக்கின்றோம்.
இன்னும் அது முழுமையாக தெரியாது. அனலேசியா எப்படி இவர்களுடைய கைகளுக்கு கிடைத்தது? அது குறிப்பாக சொல்ல போனால் வைத்தியசாலைகளிலே மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக மிக அரிதாக வைத்தியசாலையில் அதனை பயன்படுத்துவதென்றால் கூட கடுமையான கட்டுப்பாடுகள், கடுமையான நிபந்தனைகளோடு தான் வைத்தியர்களின் நேரடி கண்காணிப்பில் தான் அது இடம்பெறுகிறது. இது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அனலேசியா அவர்களுக்கு வைத்தியசாலையில் இருந்து கிடைத்ததா அல்லது வெளி மாவட்டங்களில் இருந்து கிடைத்ததா என்கின்ற விசாரணை இப்போது தீவிரமடைந்திருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் இந்த விசாரணை என்பது மயக்க மருந்தை வழங்கியது யார், மயக்க மருந்து எந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியே சென்றது, மயக்க மருந்தை வழங்கிய வைத்தியர்கள் வழங்கினார்களா அல்லது இவர்கள் பயன்படுத்திய முக்கியஸ்தர்கள் யார் வைத்தியசாலைக்குள் இருக்கிறார்கள் என்கின்ற விசாரணை தீவிரமடைந்தது. இரண்டாவது, சாதாரணமான நபர்களிடம் அனலேசியா இருப்பது அனுமதிக்கப்படுவதும் இல்லை. வைத்தியசாலைகளிலும் மிக மிக கடுமையான நிபந்தனைகளோடு தான் அது பயன்படுத்தப்படுகிறது. அது இங்கு முரணாக இருக்கின்றது. அந்த விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த விசாரணைகளை முன்னின்று மிகவும் நுட்பமாக நடத்திய முக்கியமான பல துறைகள் சார்ந்து வெளியாகி இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான புலனாய்வு பிரிவினுடைய அலுவலகம் தான் இதனை முழுமையாக நெறிப்படுத்தி இருந்தது. அதில் குறிப்பாக அந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்பதிகாரி மேனன் இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருந்தார். அவருடைய மேற்பார்வையில் புலனாய்வுத்துறையினுடைய ஒழுங்குபடுத்தலில் இந்த விசாரணை பல கோணங்களில் 3-4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இந்த விசாரணை துரித கதியில் முடிவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. மாவட்ட புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளினுடைய தீவிர நடவடிக்கையால் தான் இந்த கைது விரைவாக சாத்தியப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த திருட்டிலே ஈடுபட்ட கணவன், மனைவி, அவருடைய தம்பி போன்றவர்கள் எல்லாம் மற்றும் இன்னும் ஒரு ஓட்டோ ஓட்டுநர் எல்லாம் மிகவும் நுட்பமான முறையில் தான் காஞ்சிரங்குடாவில் இருந்த ஓட்டோ ஓட்டுநர் எல்லாம் இதனை செய்திருக்கின்றார்கள். இது போன்ற பலர், அதாவது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகையினுடைய விலை ஏற்றம் மற்றும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனத்தில் கொண்டுதான் இவர்கள் இந்த திருட்டை நுட்பமாக செய்திருக்கிறார்கள். அந்த திருட்டு சம்பவமும் குறுகிய காலத்தில் காலம் தாழ்த்தாமல் முறியடிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செயற்பாடுகளோடு போலீஸ் நிலைய மாவட்ட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிகள், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் விசேட பிரிவினுடைய பொறுப்பதிகாரிகள், அதில் குறிப்பாக மேனன், அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய மேனன் போன்றவருடைய தீவிர முயற்சியால் தான் இந்த கொள்ளை சம்பவம் ஒன்று விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், அந்த முதலாம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சதீஸ்வரனை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் தொடர்பிலும் அவர் ஒரு மிகவும் பிரபலமானவர்கள் என்று கூறப்படுகிறது. எதில் என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆட்கடத்தல் செய்வதில் மிக பிரதானமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கும் அரசியல் கட்சிகளில் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அந்த பகுதி ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அதில் நம் உண்மைத்தன்மை முழுமையாக அறிய முடியவில்லை. 40ஆம் குளனியிலே மரணமான நலாயினி ரவி அவர்களுடைய மரணத்துக்கு தீர்வு வேண்டும் என்று சொல்லியும் விரைவாக அவருடைய உடலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் குடும்பத்தார் நேற்று முன்தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள். இது இப்போது அங்கு பேசப்படுகிறது. இந்த கொள்ளை கொலைகள் சம்பவத்திலே ஒரு குடும்பமாக இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் யாழ் மாவட்டத்தின் விரிவுரையாளரின் படுகொலையில் அவருடைய மகள் அந்த படுகொலையை செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கடத்தலுக்கு அங்கிருந்த ஒரு குடும்ப பெண் காரணமாக இருந்திருக்கிறார். எங்களுடைய அற ஒழுக்கம் என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குட்ட உள்ளாகிப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது போன்ற சம்பவங்கள் யாரும் ஈடுபட வேண்டாம். அவ்வாறான எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள், இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் கூட அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் உழைத்து உங்களால் உடலை வருத்தி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்னும் ஒருவரை வருத்தி அல்லது இன்னும் ஒருவரை சித்திரவதைப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை என்பது அது நிம்மதியற்ற வாழ்க்கை. எனவே இந்த விடயங்களிலே மிக நிதானத்தோடு இருங்கள், சட்டம் ஒழுங்கை கடைபிடியுங்கள். நீங்கள் சிறு குற்றம் செய்தாலும் இனி இலங்கையில் தப்புவது என்பது மிக மிக கடினம். குறிப்பாக லஞ்சம் கொடுத்து வேலை செய்வதையும் யாரும் முயற்சி செய்யாதீர்கள். இவ்வளவு காலமும் லஞ்சம் வாங்குபவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இனி வரப்போகின்ற புதிய சட்ட திருத்தத்தில் லஞ்சம் கொடுப்பவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அரசு திணைக்களங்களில் சென்றால் நீங்கள் சேவையை பெறுவதற்கு காத்திருந்து சேவையை பெறுங்கள். அதாவது சட்டத்தை வளைத்து சட்டத்துக்கு முரணாக எதனையும் செய்ய முற்படாதீர்கள் என்று கூறி 26 வயது சரளியா அவருடைய கணவர் சதீஸ்வரன் தொடர்பில் பெரும் அதிர்ச்சி என்பது போலீசாரையே ஆட வைத்திருக்கின்றது. என்றால் இவர்கள் எவ்வாறான திட்டங்களை தீட்டி இதனை எவ்வாறு நகர்த்தினார்கள் என்பது அவர்களுக்கே பிரமிப்பாக இருக்கின்றது. அவர்கள் படிப்படியாக எல்லாரும் உழைத்து படிப்படியாக உயர்வார்கள். இவர்கள் திருட்டிலும் படிப்படியாக முன்னேறி கார் எடுத்து முச்சக்கர வண்டி எடுத்து ஒரு உயர்வான நிலையை நோக்கி நகர்ந்த போதுதான் இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள். ஒரு வேளை அந்த தாய்
அந்த 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாபுல தாய் கிணற்றிலே எவ்வாறு அவர் ஒரு துர்நாற்றத்தோடு அந்த அழுக்கு நீருக்குள் எவ்வாறு அவர் உயிரோடு இருந்தால் என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. அவருடைய ஒவ்வொரு இதய துடிப்பும் தன்னுடைய குழந்தை தனித்து விட்டதே, என்னுடைய குழந்தைக்கு யார் ஆதரவு என்கின்ற அந்த ஒற்றை இதய துடிப்பு தான் அவருடைய உயிர் மூச்சை கையிலே பிடித்து வைத்திருந்தது. முன்னோர்கள் கூறிய பல காரியங்கள் இப்போது கண்முன்னே நல்லது நடக்கிறது, அநியாயங்கள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையிலும் அந்த தாயின் உயிர் அன்று பிரிந்திருக்குமாக இருந்தால் இந்த சம்பவங்கள் எதுவுமே வெளிவந்திருக்காது. எனவே உண்மை ஒருபோதும் உறங்காது. கெட்ட காரியங்களில் யாரும் ஈடுபடாதீர்கள், உடந்தையாக இருக்காதீர்கள். எல்லோரும் சமூக பொறுப்போடு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு முடிந்தவரை முயற்சி செய்வோம். குற்றச்சாட்டுகளோடும் குற்றச்செயல்களோடும் தொடர்பானவர்கள் தொடர்பில் தெரிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கிராம சேவையர்கள் மூலம் அவர்களை தெரியப்படுத்தி அவர்களையும் திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது போன்ற சம்பவம் இனியொரு சந்தர்ப்பத்தில் வடக்கிலோ கிழக்கிலோ அல்லது இலங்கையிலோ நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைவரிடமும் ஒரு தகவலாக கூறி, இது போன்ற சம்பவங்கள் கண்ணெதிரே தென்பட்டால் கூட உடனே அதற்குரிய முறைகளை கையாண்டு அவர்களை திருத்துவதற்கு அல்லது அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நீங்களும் ஒரு பொதுத்தன்மையிலிருந்து எடுக்க வேண்டும். இந்த விடயம் எங்களுக்கு தொடர்பில்லை என்று யாரும் கடந்து செல்ல வேண்டாம் என்கின்ற தகவலை கூறி பொறுப்போடு இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இது ஒரு விழிப்புணர்வூட்டும் காணொளியாகவே நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.